மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். 2024 ஆண்டில் துரித வளர்ச்சி காணும் பிரித்தானிய பொருளாதாரம். வீட்டுக்கு ஒரு விமானம் வைத்திருக்கும் மக்களை கொண்ட நாடு. குரங்கு அம்மை தொற்றினால் சர்வதேச அவசர நிலை பிரகடனம். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதி ரணிலின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள். 7 மாதங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள 122 பில்லியன் ரூபாய் வருமானம். கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். G7 நாடுகளில் கடந்த 2023 ஆண்டின் பிற்பகுதியில் மந்த நிலைக்குள் விழுந்த பிரித்தானியாவின் பொருளாதாரம் 2024 ஆண்டின் முதல் பாதியில் வேகமாக வளர்ந்து வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார வல்லுநர்களின் கணிப்புகளுக்கு ஏற்ப இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.6% அதிகரித்துள்ளது என்றும் தேசிய புள்ளிவிவர அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டின் பிற்பகுதியில் பிரித்தானியா மந்த நிலைக்குள் விழுந்த நிலையில் 2024 ஆண்டு முதல் 6 மாதங்களில் 1.3% வளர்ச்சியை ஈட்டியுள்ளது. இது பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் சான்சலர் ரேச்சல் ரீவ்ஸ் ஆகியோருக்கு ஒரு ஊக்கத்தை வழங்கும் என்றும், முக்கியமாக வளர்ச்சியை முன்னுரிமையாக கொண்டுள்ள இந்த அரசாங்கத்திற்கு இது உதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. எனினும் இந்த வளர்ச்சி வருடத்தின் 2ஆம் பாதியில் தொடராது என்றும் எச்சரிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கேமரான் ஏர்பாக் என்ற சிறிய கிராமத்தில் அலுவலகத்திற்கு செல்ல ஒவ்வொரு வீட்டிலும் விமானத்தை வைத்துள்ளனர். விமான ஓட்டிகளுக்கான அனுமதி பத்திரம் மற்றும் விமானத்தை இயக்குவது பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்தவர்களை தவிர வேறு எவருக்கும் விமானத்தை இயக்க அதிகாரம் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கேமரான் ஏர்பார்க்கில் வசிப்பவர்கள் மற்றும் விமானங்களை ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தொழில் ரீதியாக அல்லது ஓய்வு பெற்ற இராணுவ விமானிகளாக காணப்படுகின்றனர். இந்நிலையில் குறித்த கிராமத்தில் வசிக்கும் அனைவரும் தாங்கள் சொந்தமாக விமானங்களை வைத்திருப்பதை விரும்புகின்றனர். கேமரூன் ஏர்பாக் கடந்த 1963 ஆண்டில் கட்டப்பட்டதுடன் இங்கே மொத்தம் 124 வீடுகள் அமைந்துள்ளன. இதேவேளை விமானங்களை வீடுகளுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு வசதியாக இங்கு 100 அடி அகலத்திற்கு வீதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. குரங்கு அம்மை உலகளாவிய ரீதியில் உருவெடுத்துள்ள நிலையில் உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச அவசர நிலையை பிறப்பித்துள்ளது. சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் 17,000க்கும் மேற்பட்டோருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 517 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தொற்றினால் 13 நாடுகளில் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 160% அளவுக்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் ஆப்பிரிக்கா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது குரங்கு அம்மை தொற்று தொடர்பில் சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார நிறுவனம் பிறப்பித்துள்ளது. இதேவேளை குரங்கு அம்மை தொற்றை கட்டுப்படுத்த கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு 2023 ஆண்டு மே மாதம் மீண்டும் பெறப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தில் இதுவரை 12,71,432 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியா சுற்றுலா பயணிகள் எனவும் 2,37,649 பேர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யா, இந்தியா, ஜெர்மனி, பிரித்தானியா, சீனா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி அலுவலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. அறிக்கை தயாரிப்பு தொடர்பில் கடந்த 31ஆம் தேதி தொழிற்சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் ஒன்றை அமைச்சு நடாத்தியது. கடந்த மாதம் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சிடம் அறிக்கை கோரியுள்ளது.
சம்பளம் வழங்கப்படாத நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பின் பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி சம்பள நிலுவை அறிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அந்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார். ரணில் தேர்தலில் வெற்றி ஈட்டினால் நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்று வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையினை மீட்டுக் கொடுத்துள்ளார். இந்த நாட்டை பொறுப்பேற்ற நாள் முதல் ஜனாதிபதி அபிவிருத்தி தொடர்பிலேயே சிந்தித்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். ரணில் இந்த நாட்டின் 2 வருடங்களாக ஆட்சி செய்த காலப்பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு பல நிவாரண சலுகைகளையும் வழங்கியுள்ளார். காணி உரிமையின்றி அவதிப்பட்ட 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமையினையும் வழங்கி வருகின்றார். கொழும்பு நகரில் தொடர்மாடி குடியிருப்புகளில் உள்ள 55,000 குடும்பங்களுக்கும் காணி உரிமை வழங்கி வருகின்றார். கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரையான 7 மாதங்களில் கலால் திணைக்களம் 122 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதாக கலால் ஆணையாளர் நாயகம் MJ குணசிறி குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் அரசாங்கத்தின் வருமான இலக்கு 230 பில்லியன் ரூபாவாகும். கலால் அனுமதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் கடமையாகும். புதிய கலால் உரிமங்கள் அரசியல் நோக்கத்துடன் வழங்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மறுப்பதாகவும், இது ஜனாதிபதி தேர்தலுக்காகவோ அல்லது வேறு எந்த அரசியல் நோக்கத்துக்காகவோ வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புதிய அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் மாத்திரம் 1500 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக அரசு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் பிற காரணங்களால் கலால் உரிமங்களை வழங்கி அரசின் வருவாயை அதிகரிக்க அரசு முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசியமற்றவர்கள் கடவுச்சீட்டுகளை பெறுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலிக்பிட்டிய அறிவித்துள்ளார். அத்தோடு இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த உள்ளதால் சில நாடுகள் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கோருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அக்டோபர் மாத இறுதிக்குள் 50 லட்சம் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் கடவுச்சீட்டுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு வெளிப்படையாக பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று அறிவுறுத்தலை துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ரா ஆராய்ச்சி வழங்கியுள்ளார்.